ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளி வந்து பழசாயிடுச்சுன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும், கொஞ்சம் கருப்பாக மாறிடும். இது வந்து புது புளி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவப்பாக இருக்குது. இது வந்து பழசாயிடுச்சுன்னா இந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும், இன்னும் வந்து கருப்பாகும். நல்லா பழசாக ஆக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் நம்ம புளியோதரை கரைசல் செஞ்சு புளியோதரை செஞ்சோம்னா புளியோதரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து புளி வந்து கருத்துருச்சுன்னு சொல்லி கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டுறாதீங்க. இந்த புளியில் வந்து நம்ம புளியோதரை செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வந்து பழைய புளி வாங்கணும்னு சொல்லி போனால் ரேட்டு வந்து ரொம்ப வந்து புது புளியை விட கூட இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பழசு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. புளியோதரை கரைசல் செஞ்சு புளியோதரை செஞ்சு சாப்பிடுங்க, தூக்கி போட்டுறாதீங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரியாமல் வந்து புளி வந்து கருத்துருச்சு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போடுறாங்க. புளி வந்து பழசாயிருச்சேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, கருத்து போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. பழைய புளியில் தான் வந்து ருசி அதிகம். பழைய புளி நம்ம வாங்க போனோம்னா புது புளியை விட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் வந்து புளியோதரை செய்கிறதுக்காகவே பழைய புளியை வந்து கடையில் போய் வாங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என் ப்ரொஃபைலை வந்து பின்தொடருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.